மன்னவன் இளங்கோ. பாகம் 3, அத்தியாயம் 42. தியாக திருமகள். வசந்த மண்டபத்தில் இருந்த ஒரு தூணை சரித்துவிட்டால் மாபெரும் சோழ சாம்ராஜ்யத்தையே சரித்துவிடலாம் என்ற துணிவு வீரமல்லனுக்கு. கல்வெறி கொண்டவன் போல அவன் சுற்றுப்புற உலகத்தையே மறந்து அந்த தூணை சாடிக்கொண்டிருந்தான். உறுதியான வேல் முனையை முறித்து வைத்து அதை ஆணி போல தூணுக்குள் அரைந்து கொண்டிருந்தார்கள் வீரமல்லனும் அவனுடைய ஆட்கள் இருவரும். துளையிட்டு நீரை உள்ளே புகுத்திவிட்டால் பிறகு நீரின் வலிமையின் முன்பு நிமிர்ந்து நிற்க முடியாதல்லவா அந்த தூண். இரும்பு உலக்கைகள் எழுப்பிய சத்தத்தால் அந்த மண்டபம் முழுவதுமே அதிர்ந்தது. இளங்கோவின் முடிவை பற்றிய ஐயமே வீரமல்லனுக்கு ஏற்படவில்லை. முடிந்து போனான் அவன். ஆனால் நீருக்குள் தலைக்குப்புற சென்று நினைவை இழந்துவிட்ட இளங்கோ தன்னை தேடி வரும் சுறாமீனை கண்டவுடன் சிறிது சிறிதாக சுய நினைவை திரும்ப பெற்றான். கடைசி நேரத்திலும் ஒரு கடும் பகையா? தான் இறந்து போவதற்கு முன்னால் தன்னை அழிக்க வரும் உயிரை அழித்துவிட வேண்டும் என்ற ஆத்திரம் அவனுக்கு. உயிர் துடிப்பின் கடைசி போராட்டம் என்றால் வீரர்களின் வலிமை எங்கிருந்தோ திரும்பி வந்துவிடும் போலும். சரையில் என்று திரும்பினான். தன்னை நெருங்கி வரும் மீனின் கண்களையே கவனித்தான். அந்த கண்களில் ஏன் இத்தனை வேதனை, ஏன் இத்தனை கனிவு? திடீரென்று அதன் செதில்கள் மறைந்து வாழை குருத்துக்கள் போன்ற இரு கரங்கள் தெரிகின்றனவே. நிலவால் வார்த்தெடுத்த மிருதுவான மெல்லுடல் உண்டா அதற்கு? என்ன, மச்ச கன்னிகை என்பவள் இவள்தானா? கனவில் நடப்பவை போல ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. தனது மென்மையான பொற்கரங்களால் அந்த கன்னிகை அவனை வளைத்து கொண்டாள். விழுங்குவதற்கு மாறாக அவனை விழிகளால் விழுங்கி கொண்டே நீரின் மேற்பரப்புக்கு கொண்டு வந்தாள். நீர்ப்பரப்பில் மிதந்து கொண்டிருந்த தோணி ஒன்று அவர்களை நெருங்கி வந்தது. அதற்குள் இருந்த பெண்கள் இருவர் அவனை பற்றி இழுத்து தோணிக்குள் கொண்டு வந்தனர். மச்சக்கன்னியும் தோணியில் ஏறிக்கொண்டாள். மண்டபத்தை நெருங்கி வந்து அதன் மறைவில் ஒரு ஓரமாக கட்டப்பட்டது தோணி. இளங்கோ அந்த கன்னிகையின் மடியில் கிடந்தான். அவன் உட்கொண்ட நீர் அனைத்தும் வெளியில் வந்தது. சிறிது சிறிதாக அவன் உணர்வு பெற்று தன்னுடைய விழிகளை திறந்தான். திறந்த விழிகளை இமைப்பதற்கு அவனுக்கு மனமில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் தான் காணும் காட்சி கனவாக மறைந்து போய்விடுமோ என்ற அச்சம் அவனுக்கு. பார்த்து கொண்டே இருந்தான். மல்லிகை மொட்டுக்களைப் போல கண்ணீர் துளிகள் அவன் நெற்றியில் உதிர்ந்தன. அந்த துளிகளில்தான் எத்துணை நறுமணம்! நங்கையாரே என்று நெடுமூச்செறிந்தான் இளங்கோ. அந்த குரல் ஒலித்தவுடன் நங்கையார் நங்கையாராக இல்லை. சோழ சாம்ராஜ்யத்து சக்கரவர்த்திகளின் குமாரத்தியாக இல்லை. அவளுக்கே உரித்தான கம்பீரமும் அழுத்தமும் மனத்தின்மையும் எங்கோ மாயமாக மறைந்து கொண்டன. காலமெல்லாம் மூடி மறைத்துவிட முடியும் என்று அவள் நம்பிக்கொண்டிருந்த இதயத்தின் சாளரங்கள் படீர் படீர் என்று திறந்து கொண்டு விட்டன. உள் மனதின் சோக குமுறல் ஒரு பெரும் புயலாக எழும்பி வந்தது. அவளை துரும்பாக மாற்றி சுழல வைத்தது. மாமன்னரின் மகள் என்ற முகத்திரையும் ஒருங்கே கிழிந்தது. மனித பெண்ணானால் அருள்மொழி. அருகில் இருந்த தோழிகளையும் கவனியாது அவன் மீது விழுந்து குமுறினாள், குலுங்கினாள், புலம்பினாள். இளவரசே, இளவரசே என்று புழுவாய் துடித்தாள். வேதனைக்கிடையில் வியப்படைந்தான் இளங்கோ. நங்கையர்தானா இவள்? அல்லது ஆயிரம் ரோகிணிகள் ஒன்றாக திரண்டு வந்து உருமாறி வந்து அருள்மொழியின் உருவத்தில் தோன்றியிருக்கிறார்களா? பெண்கள் அனைவரையும் பிரம்மன் ஒரே வகை களிமண்ணால் உருவாக்கி விடுவானோ என்னவோ? முகத்தோற்றத்தில் சிற்சில மாறுதல்கள், அகத்தோற்றத்தில் சிற்சில வளைவு நெளிவுகள். அடிப்படை ஒன்றுதானா? கால் நாழிகை பொழுதுக்குள் காட்டு யானையின் வலிமை திரும்பியது இளங்கோவுக்கு. நங்கையாரின் அன்பு வெள்ள பிரவாகத்தில் அவன் தன்னுடைய அறிவு சுடர் விடுவதை கண்டான். கடமை அவன் கண்முன்பே நின்றது. துள்ளி எழுந்து மண்டபத்தின் மீது தாவி நேரே மையத்தூணுக்கு செல்லும் படிகளின் பக்கம் திரும்பினான். நிலைமையை அறிந்து கொண்ட அருள்மொழி தன் தோழிகளில் ஒருத்தியை அருகில் அழைத்து அவள் செவியில் ஏதோ கூறினாள். பிறகு மற்றொருத்தியோடு இளங்கோவை பின்பற்றினாள். முன்னே ஓடிய இளங்கோவின் கால்களில் மாங்குடி மாறனின் மலை போன்ற சரீரம் தட்டுப்பட்டவுடன் ஒரே ஒரு கணம் கீழே குனிந்தான் இளங்கோ. பிறகு நெஞ்சில் பற்றிய நெருப்போடு நிமிர்ந்தான். கோடை இடிகள் தூணுக்கருகே இடித்தன. தூணில் தலைகள் மோதி சிதறின. சரிந்தனர் இருவர். பணிந்து நின்றான் பழைய நண்பன். வீரமல்லனின் முகத்தை ஏறிட்டு கூட பார்க்காமல் அவனை வெளியே இழுத்து வந்து சிறு தூண் ஒன்றில் கட்டி வைத்தான். பிறகு மாங்குடி மாறனிடம் கதறிக்கொண்டு ஓடோடி வந்தான் இளங்கோ. மாங்குடி மாறனின் அருகில் வாய் திறந்தவாறு அமர்ந்திருந்தாள் அருள்மொழி. மெல்ல அவன் தலையை தூக்கி மடி மீது கிடத்தி கொண்டான் இளங்கோ. உதடுகள் துடித்தன. ஆனால் சொற்கள் வரவில்லை. மாறா, மாறா. மாறனின் கண்கள் மலர்கள் என விரிந்தன. பெருமை நிறைந்த புன்னகை ஒன்று அவன் இதழ்களில் மொட்டுவிட்டது. இளவரசே, நான் பிழைத்து எழுந்தால் கட்டாயம் என்னை கடாரத்துக்கு அழைத்து செல்வீர்களா?
இளங்கோவின் இதய நரம்புகள் துடித்தன. மாறன் தன்னுடைய கேள்விக்கு விடையாய் எதிர்பார்க்கவில்லை. அது அவனுடைய கடைசி கேள்வி, கடைசி ஆசை. இந்த கேள்வி பிறந்தவுடன் அவனுடைய ஆவியும் இளங்கோவின் மடியிலே பிரிந்தது. சோழகங்க பேரேறி அவர்களோடு சேர்ந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டது. மெதுவாக அவன் தலையை தரையில் வைத்துவிட்டு அருள்மொழியை திரும்பி பார்த்தான் இளங்கோ. அவள் அவனுடைய கண்ணீரை தன் விரல்களால் வழித்து சுண்டினாள். சற்று நேரம் மௌனத்தில் கழிந்தது. நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் இளவரசி என்று கேட்டு மௌனத்தை கலைத்தான் இளங்கோ. வெளிக்கோட்டையை சுற்றி பார்ப்பதற்காக தோழிகளோடு ரதத்தில் வந்து கொண்டிருந்தேன். ஏரிக்கரையில் இருந்து கொண்டு வசந்த மண்டபத்தை காண வேண்டும் என்று தோன்றியது. ரதத்தை சாலையில் நிறுத்திவிட்டு நாங்கள் மட்டிலும் ஏரிக்கரைக்கு வந்தோம். மண்டபத்திலிருந்து ஏதோ சத்தம் கேட்டது. சாரதியிடம் காத்திருக்க சொல்லிவிட்டு தோணியில் கிளம்பி வந்தேன். இந்த மண்டபத்தை பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா? தெரியும் என்றாள் அருள்மொழி. ஆனால் எப்படி தெரிய வந்தது என்பதை அவள் வெளியிடவில்லை. இளங்கோ துணுக்குற்றான். ரோஹிணி இவளிடம் கூறிவிட்டாளா? அவனுடைய தவிப்பை தவிர்ப்பவள் போல வல்லவரையர் தாத்தா கூறினார் என்றாள் நங்கையார். ரோஹிணியை அவள் காட்டிக் கொடுக்கவில்லை. ஆனால் இளங்கோ வீரமல்லனை அங்கு கண்டவுடனேயே காரணத்தை ஊகித்து அறிந்து கொண்டான். ஆணிமங்கலம் மாளிகையில் முன்பொரு நாள் அவன் விட்டு சென்ற வளை ஏறி இளங்கோவின் ஊகத்தை உறுதிப்படுத்தியது. அருள்மொழியின் செய்தியோடு தோணியில் கரைக்கு சென்ற அவள் தோழி அதற்குள் மாமன்னரிடம் செய்தியை எட்டவிட்டாள். ஏற்கனவே கங்காபுரிக்குள் நுழைந்த கொடும்பாளூர் குதிரைப்படை அவருக்கு ஒரு பகுதி செய்தியை அறிவித்தது. மறுபகுதியும் இப்போது வந்துவிட்டது. விழாக்களுக்கு விக்கினகமில்லாத முறையில் மாமன்னரும் பெரிய வேளாரும் ஏரிக்கு திரும்பினார்கள். வீரர்கள் சிலரோடு அரண்மனை படகு மைய மண்டபத்தை நோக்கி விரைந்தது. மண்டபத்துக்குள் மாமன்னர் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பே அவரையும் முந்திக் கொண்டு இளங்கோவிடம் ஓடி வந்தார் பெரிய வேளார். தம்முடைய மைந்தனை மார்புற தழுவிக்கொண்டு கண்ணீர் வடித்தார். இளங்கோ, நீ என்னுடைய குமாரனாக பிறந்ததன் பலன் இப்போதுதான் எனக்கு தெரிகிறது. கொடும்பாளூர் குலத்தையே உயர்த்தி இருக்கிறாய். கோனாட்டின் பெருமையையே உயர்த்தி இருக்கிறாய். நம்முடைய படைகளை அனுப்பி பகைவர்களை அழித்ததோடு மட்டுமல்லாமல் நீயே நேரில் வந்து மண்டபத்தையும் காத்தாயல்லவா? உயிர் கொடுத்து கடமை காக்க முன்வந்தாயல்லவா? இளங்கோ, நான் மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கிறேனடா. தந்தையாரிடமிருந்து அந்த நாள் வரையில் சிறிதளவு பாராட்டை கூட பெற்றறியாத இளங்கோவுக்கு அவருடைய பரிவு கண் கலங்க செய்தது. தந்தையே, என்னை விட மாங்குடி மாறன் உயர்ந்து விட்டான் என்று அவனை சுட்டிக்காட்டினான் இளங்கோ. பெரிய வேளார் தமது மைந்தனை விட்டுவிட்டு மாறனின் நிலை கண்டு வெம்பினார். சக்கரவர்த்திகளின் குரல் முதலாக இளங்கோவை நோக்கி எழுந்தது. கோநாட்டு படைகள் முழுவதையும் நீ இங்கே அனுப்பிவிட்டாய். நீயும் தலைநகரத்தில் இல்லை. உன்னுடைய நாட்டின் பொறுப்பை நீ மறந்து விடலாமா இளங்கோ? மன்னித்து விடுங்கள் சக்கரவர்த்திகளே. செய்தி கேட்டவுடன் எனக்கு வேறு எதுவுமே செய்ய தோன்றவில்லை என்று தடுமாறினான் இளங்கோ. அதற்குள் பெரிய வேளார் குறுக்கிட்டு, எங்களுடைய செஞ்சோற்று கடனை நாங்கள் எதற்காகவும் மறக்க மாட்டோம். சோழ சாம்ராஜ்யம்தான் எங்கள் உயிர் மூச்சு. அதை கட்டி காப்பதுதான் எங்கள் முதல் கடமை. பிறகுதான் எங்களுக்கு கொடும்பாளூர் என்றார். இளங்கோவிடம் சென்று அவனை இறுக தழுவி கொண்டார் ராஜேந்திரர். உன் தந்தை சொல்வதை கேட்டாயா இளங்கோ? கொடும்பாளூர் கோநாடு உங்களுக்கு மிகவும் சிறியதாகிவிட்டது. இனி உங்களுக்கு அது போதவே போதாது. வேளிர் குலம் என்றும் சோழர் குலம் என்றும் இனி பிரித்து பேச வேண்டாம். கொடும்பாளூர் சோழர் குலம் இனி கங்காபுரி சோழர் குலத்துடன் ஒன்றிவிட வேண்டியதுதான். என்னுடைய காலத்தில் எனக்கு பெரிய வேளார் இருப்பது போலவே நீயும் என் மைந்தன் ராஜாதிராஜனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இளங்கோ. அன்பு வெள்ளத்தில் அகப்பட்டு திக்கு முக்காடி போனான் இளங்கோ. இந்த சமயத்தில் அகங்கார வெள்ளம் கரை புரண்டு கொண்டு வந்தது தூணில் கட்டப்பட்டிருந்த வீரமல்லனிடமிருந்து. இளங்கோ, நீ செய்தது மிக பெரிய தியாகமடா, மிக பெரிய தியாகம் என்று கூறி வெறி கொண்டவன் போல நகைத்தான் அவன். உன்னுடைய தலைநகரம் அங்கே தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. இங்கே நீ உயிர் தியாகம் செய்ய வந்தாயா? அறிவீனத்துக்கு பெயர் தியாகம் என்றால் நீ செய்திருப்பது தியாகம்தான் இளங்கோ. இனி உன்னால் கொடும்பாளூரை காணவே முடியாது. கொடும் பாதகத்தை தான் நீ காணப்போகிறாய். மாமன்னரின் பிடியிலிருந்து பதறிக்கொண்டு விலகினான் இளங்கோ. ராஜேந்திரரின் விழிகள் கோவை கணிகளாக மாறின. பெரிய வேளாரின் உடைவாள் மின்னலென பாய்ந்து வீரமல்லனின் நெஞ்சுக்கு எதிரே நீண்டது. மாமன்னர் அதை தடுக்கவில்லை. ஆனால் இளங்கோ அதன் குறுக்கே பாய்ந்து தடுத்து, நீ என்ன சொல்கிறாய் வீரமல்லா என்று வேதனை மிகுந்த குரலில் கேட்டான். விஜயாலய சோழன் காலத்தில் அவனோடு சேர்ந்து கொண்டு எங்கள் தஞ்சை தலைநகரை சோழர்களுக்கு பறித்து கொடுத்தீர்கள். இப்போது அவர்கள் புதிய தலைநகரத்து விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய வெற்றி விழாவின் போது உங்களுடைய தலைநகரமே பறிபோய் கொண்டிருக்கிறது.
கங்காபுரியை காப்பாற்ற வந்தாயே, உன் கொடும்பாளூரை காப்பாற்றுவது யார்? யார் இளங்கோ? இளங்கோவின் முகத்தில் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. வீரமல்லா, உன்னை நண்பன் என்று நம்பினேனடா, உற்றவன் என்று மதித்தேனடா. உனக்கு நான் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்திருந்தால் இதற்கெல்லாம் துணிந்திருப்பாயா? இந்த சமயத்தில் உன் முன்னோர்களின் தலைநகரமாகிய சந்திரலேகைக்கே நீ சிற்றரசனாகி இருப்பாய் வீரமல்லா. அடப்பாவி, உன்னையே நீ கெடுத்து கொண்டாயடா. வீரமல்லன் இது போன்றதொரு தவிப்பு குரலை இளங்கோவிடம் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் கையால் தன் தலை உருளப் போகிறது என்று நினைத்தவன் அவனது பரிதவிப்பை கண்டவுடன் தலை கவிழ்ந்து கொண்டான். பழைய நட்பை இளங்கோ மறந்துவிடவில்லையா? தீமைகளை மட்டுமே மறந்துவிட்டானா? வீரமல்லனின் கண்களில் முதல் முறையாக கண்ணீர் கசிந்தது. விரைந்து கொடும்பாளூருக்கு செல் இளங்கோ. பிரான்மலையில் இருக்கும் பாண்டிய படைகளை கீர்த்தி முன்பே கொடும்பாளூருக்கு அனுப்பியிருப்பார். நகரம் இதற்குள் அழிந்திருந்தாலும் அழிந்திருக்கும். போய் அதை காப்பாற்ற முடியுமா என்று பார். பெரிய வேளார் செயலற்று நெடுமரமென நின்றுவிட்டார். அவரை பற்றி குலுக்கினார் ராஜேந்திரர். புறப்படுங்கள் கொடும்பாளூருக்கு. இங்கே விழா இடையூறு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கட்டும். நாம் அங்கே போய் வருவோம். அருள்மொழியையும் தம்முடன் அழைத்து கொண்டார் மாமன்னர். அரண்மனை ரதங்களும் பல்வேறு குதிரைகளும் இரவோடு இரவாக கொடும்பாளூரை நோக்கி விரைந்தன. அப்போது வீரமல்லனும் இளங்கோவின் அருகில் இருந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, இறுதி அத்தியாயம் 43. குடி புகுந்தாள். இரவில் 3ஆம் சாமத்தில் மாளிகையை விட்டு தனியே கிளம்பிய ரோஹிணி ஒரு கணம் மரத்தடியில் நின்று யோசனை செய்துவிட்டு நேரே தஞ்சை அரண்மனையின் உள்முகப்புக்கு சென்றாள். அந்த நேரத்தில் அவளை அந்த இடத்தில் கண்ட வாயில் காவலர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. பணிவோடு ரோஹிணியை தடுத்து நிறுத்த முயன்றனர். வல்லவரையரிடம் தாத்தாவிடம் போய் நான் வந்திருப்பதாக சொல்லுங்கள், மிக மிக அவசரம் என்றும் கூறுங்கள் என்றாள். அவளுடைய குரல் காவலர்களுக்கு கட்டளையிடும் குரலாகவே இருந்தது. விரைந்து சென்று படுக்கையில் இருந்தவரை எழுப்பினர். அவரே வாயிலுக்கு வந்து ரோஹிணி நிற்கும் கோலத்தை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார். பின்பு வா ரோஹிணி, என்ன செய்தி என்று கேட்டுக்கொண்டே உள்ளே அழைத்து சென்றார். இந்த நேரத்தில் நீ என்னை காணும்படியாக உனக்கு என்ன நேர்ந்ததம்மா? தாத்தா என்று விம்மினாள் ரோஹிணி. பிறகு ஒருவாறு தன் உணர்ச்சிகளை அடக்கி கொண்டு, எனக்கு என்ன நேர்ந்தாலும் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன். ஆனால் கொடும்பாளூருக்கும் அதன் இளவரசருக்கும் இப்போது ஆபத்து நேர்ந்திருக்கிறது. இனி தாமதிக்க நேரமில்லை. உடனே படைகளுடன் சென்றால் ஒருவேளை காப்பாற்றலாம் என்றாள். திடுக்கிட்ட வல்லவரையர், உனக்கு எப்படி தெரியும் ரோஹிணி என்றார். தயவு செய்து என்னிடம் எதையும் கேட்காதீர்கள் தாத்தா. எனக்கு தெரியக்கூடாத செய்திகள் எனக்கு தெரிந்ததனால் வந்த வினைதான் இவ்வளவும். என் சொல்லை நம்பினால் உடனே புறப்படுங்கள். இல்லாவிட்டால் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு ஒரு குதிரை கொடுத்து உதவுங்கள். இதையாவது உடனே செய்யுங்கள். வல்லவரையர் ரோஹிணியின் முகத்தை ஒரு கணம் கூர்ந்து நோக்கினார். பிறகு எழுந்து சென்று காவலர்களுக்கு ஏதோ கட்டளைகள் இட்டார். திரும்பி வந்து, சரி புறப்படு ரோஹிணி என்றார். நொடி பொழுதில் நூற்றுக்கணக்கான குதிரை வீரர்கள் அரண்மனை வாயிலில் அணிவகுத்து நின்றனர். மகிந்தர் மாளிகையை சுற்றிலும் காவற்படை வளைத்து கொண்டு நின்றது. வீரர்களின் அரவம் கேட்டு விழித்து கொண்ட மகிந்தர் சாளரத்தின் வழியே எட்டி பார்க்க அவருடைய கண்களை அவராலேயே நம்ப முடியவில்லை. என்ன, வல்லவரையரும் ரோஹிணியுமா முன்னின்று படைகளை நடத்தி செல்லுகிறார்கள்? எங்கே செல்லுகிறார்கள்? பதறி அடித்து கொண்டு போய் கந்துலனை பற்றி எழுப்பினார் மகிந்தர். காரியம் கெட்டுவிட்டது கந்துலா, காரியம் கெட்டுவிட்டது என்று தலையில் அடித்து கொண்டார். பொழுது புலரும் வேளையில் புறப்பட்ட குதிரைப்படை உச்சி பொழுதின் உக்கிரத்தோடு கொடும்பாளூரை நெருங்கி கொண்டிருந்தது. அதற்கு பின்னால் மற்றொரு பெரும் படை பறந்து வருவது அதற்கு தெரியாது. நள்ளிரவில் சோழபுரத்திலிருந்து கிளம்பியவர்கள் அங்குதான் விரைந்து வருகிறார்கள் என்பதையும் வல்லவரையர் அறியவில்லை. நகரத்தின் எல்லைக்கு வந்தவுடன் வல்லவரையர் திடுக்கிட்டார். ரோஹிணி வாய்விட்டு அலறினாள். கரிய பெரிய புகை மண்டலங்கள் ரோஹிணிக்கு கொடும்பாளூரிலிருந்து கொண்டு வரவேற்பு கூறின. சிதறி ஓடும் மக்களின் கூக்குரல் அவளுக்கு நாவலித்தது. கன்று காலிகளும் முதியோர் பெண்டிரும் நாலா திசைகளிலும் பாய்ந்து பரவி தடுமாறி அவளுக்கே அவள் செய்கையை சுட்டி காட்டினர். வந்தியத்தேவரின் விழிகளில் ஒரே இரத்த சிவப்பு. புறவிகளோ கால்கள் தரையில் பாய்வது தெரியாமல் புகை மண்டலத்துக்கு எதிராக புழுதி மண்டலம் எழுப்பின. அவைகளின் வாய்களிலே பஞ்சு குவியல் போன்ற நுரை, நாசிகளில் அனல் வீச்சு, கண்களில் செந்நீர். கொடும்பாளூர் அரண்மனையோ தன் கோட்டைக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. உச்சிவானில் ஊசலாடிய கதிரவன் அதன் மீது உடைந்து விழுந்து விட்டானோ என்னவோ. சங்க காலத்து முன்பிருந்தே மங்கா பெருமை கொண்டு விளங்கிய மாநகரமே, வீரர்களும் வள்ளல்களுமாக விளங்கிய வேளிர்குல மக்களின் பொன்னகரமே, சோழ சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி
அதற்குள்ளாகவே வளர்ந்து அதற்காகவே வாழ்ந்த அற்புத திருநகரே, நீ இப்போது தமிழகத்தின் பொற்காலத்தை கனிய வைத்தவர்களுக்காக வெற்றி விழா கொண்டாடுகிறாயா? கங்கையை வென்று வந்த கங்காபுரியை தோற்றுவித்த வீரர்களுக்காக ஆனந்தம் தாங்காது பொங்கி பூரிக்கிறாயா? கங்காபுரியோடு ஒன்றி விடுவதற்காக நீ இப்போது தீக்குளித்து உன்னையே புனிதப்படுத்திக் கொள்கிறாயா? கொடும்பாளூர் அரண்மனையின் செந்தழல்கள் தங்களது வாழ்த்துக்களை கங்காபுரிக்கு காற்றின் மூலம் சொல்லி அனுப்பி கொண்டிருந்தன. விஜயாலய சோழருக்கு பின்பலமாக நின்று சோழர் குலத்தின் வித்தை தஞ்சையில் ஊன்ற செய்தேன் நான். இழுத்துப்பட்ட சிறிய வேளார் போன்ற எத்தனையோ அரசர்களை உனக்கு பலி கொடுத்தேன் நான். இப்போது உனக்காக என்னையே அர்ப்பணிக்கின்றேன். நீ கொண்டாடும் ராஜசூய யாகத்தின் வேள்வி தீயும் ஆகுதியும் நானேதான். என்னை ஏற்றுக்கொள். தீக்கொழுந்துகளின் குரல் ரோஹிணியின் செவிகளில் மட்டிலும் கணீர் என்று ஒலித்தது. வெறி கொண்ட விழிகளால் அவைகளிடம் என்னுடைய இளவரசர் எங்கே என்று கேட்டுவிட்டு குதிரையிலிருந்து குதித்து அரண்மனைக்குள் ஓட முற்பட்டாள். இளவரசே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் இளவரசே? ஓடி சென்று முதலில் அவளை இழுத்து நிறுத்தினார் வல்லவரையர். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உட்கோட்டை மதில் படிகளின் மீது அவளையும் பற்றி கொண்டு பாய்ந்தோடினார். மதிலின் உயர்ந்த மேற்பகுதி வீரர்களின் நடமாட்டத்திற்காக விசாலமாக கட்டப்பட்டிருந்தது. அரண்மனையொட்டி 4 புறங்களிலும் வளைந்து சென்ற அந்த உச்சியில் தாராளமான ஒற்றையடி பாதை இருந்தது. உள்ளே சுழன்று வீசிய தீக்கொழுந்துகள் இன்னும் மதிலின் உயரத்தை எட்டவில்லை. மதிலின் மீது அங்கும் இங்கும் ஓடி அலைந்தவாறே இளவரசே, இளவரசே என்று அலறினாள் ரோஹிணி. அவளுடைய குரலுக்கு எதிர்குரல் எங்கிருந்தும் வரவில்லை. ரோஹிணியை விட்டு சற்றே விலகி நின்ற வல்லவரையர் கொடும்பாளூரில் தங்கியிருந்த காவலன் வாயிலாக இளங்கோவும் படைகளும் அங்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டார். வெளியில் நெருப்பு திவலைகளுக்கு அப்பால் சில ரதங்கள் வந்து நிற்பதை அவர் கவனிக்கவில்லை. இளங்கோவை தேடி அலைந்தவளிடம் அவன் அங்கு இல்லை என்பதை கூறுவதற்காக விரைந்து வந்தார். ரோஹிணி, இளங்கோ இங்கு இல்லை ரோஹிணி, இல்லை. நான் வந்துவிட்டேன் தாத்தா என்று வெண்கல குரல் அவருக்கு பின்னால் இருந்து திடீரென்று எழுந்தது. சட்டென்று திரும்பினார் வல்லவரையர். கூண்டிலிருந்து விடுபட்ட வேங்கு என தொலைவிலிருந்து ஓடி வந்தான் இளங்கோ. அவன் முகத்தில் ரோஹிணியை கண்ட மாத்திரத்தில் குரூர களை தாண்டவமாடியது. இளவரசே! ரோஹிணியின் இதயத்தை கீறி கொண்டு வெளிவந்தது அழைப்பு. அவன் காலடியில் விழுந்தாள். அவன் பாதங்களை இறுக பற்றி தழுவிக்கொண்டாள். துரோகி, துரோகி! நெருப்பு அரண்மனையிலிருந்து இளங்கோவின் விழிகளுக்கு தாவியது. நான் துரோகிதான் இளவரசே. இனி இந்த ஜென்மத்தில் என் துரோகத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று கூறுகிறேன். விம்மலும் விக்கலும் தொடர அவள் கூறி முடித்தாள். இளவரசே, நான் இப்போது உங்களை தவிர வேறு எல்லோரையும் மறந்துவிட்டேன். என் இதயமெல்லாம் இப்போது நீங்கள் மட்டுமே நிறைந்திருக்கிறீர்கள். நீங்கள் அங்கே நெருப்பாய் எரிவதால் என் உயிர் நெருப்பையும் நீங்களே உங்கள் கரத்தால் அணைத்து விடுங்கள் இளவரசே. உங்கள் கரம் பட்டு இறப்பதுதான் என் பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு. என்னை மன்னித்து மாய்த்து விடுங்கள். மளமளவென்று தீக்கொழுந்துகள் கோட்டையின் உயரத்திற்கே வளர்ந்து கொண்டிருந்தன. நெருப்பையும் ரோஹிணியையும் மாறி மாறி பார்த்தான் இளங்கோ. நெருப்பு, பெருநெருப்பு, அணைக்க முடியாது. ஆனால் ரோஹிணி? அவனுடைய வலது கரம் மெல்ல உடைவாளின் அருகில் சென்றது. அதை பற்றி கொண்டது. ஆனால் ஏனோ கரத்தின் நடுக்கத்தை அவனால் தவிர்க்க முடியவில்லை. இதற்குள் அங்கு ராஜேந்திரர் பெரிய வேளாரை அணைத்து கொண்டே வந்து சேர்ந்தார். எல்லை கடந்த துயரத்தால் பெரிய வேளாருக்கு நினைவு தடுமாறியது. கண்ணீர் கட்டுக்கடங்காமல் தாரை தாரையாக பொழிந்தது. தந்தையாரின் கண்ணீரை கண்டவுடன் இளங்கோவின் கை நடுக்கம் நின்றது. சரேல் என்று வாளை உருவிக்கொண்டு ரோஹிணியை பற்றி ஒரு கரத்தால் நிறுத்தினான். வல்லவரையரின் கரம் நிதானமாக முன்வந்து இளங்கோவின் வாளை ஒதுக்கியது. ரோஹிணிதான் என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்தாள். அபாயத்தை தடுப்பதற்காகத்தான் இவள் நடுநிசியில் என்னிடம் வந்து செய்தி கூறினாள். ஆனால் ரோஹிணி குறுக்கிட்டு, என்னை கொல்ல மாட்டீர்களா இளவரசே? அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காதா என்று கதறினாள். பிறகு சரையில் என்று யாரும் எதிர்பார்ப்பதற்கு முன்பே, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய மாளிகை, இது என்னுடைய அரண்மனை, இதை எரிய விட மாட்டேன் என்று புலம்பிக் கொண்டே திரும்பி ஓடினாள். கோட்டை சுவரின் கோடிக்கே விரைந்தாள். மின்னல் கீச்சென அவளை பின்தொடர்ந்தான் இளங்கோ. ஆனால் அவளுடைய கால்களுக்கு எங்கிருந்துதான் அத்தனை வலிமை வந்ததோ அவள் ஓடிக்கொண்டே இருந்தாள். உட்கோட்டை மூலை வரைக்கும் சென்று அவளுடைய கரத்தை எட்டி பிடித்தான் இளங்கோ. சட்டென்று ரோஹிணி அவன் கரத்தை வெறியோடு தன் கண்களில் ஒற்றிக்கொண்டே, உங்கள் கரம் பட்டுவிட்டது, இனி நான் கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவேன் என்று ஆனந்த கண்ணீர் பொங்க கூறினாள். அவள் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். வானத்தில் எங்கிருந்தோ திரள் திரளாக மேக கூட்டங்கள் வந்து குவிந்து கொண்டிருந்தன.
அதே சமயம் கீழே அரண்மனை பகுதியிலிருந்து ரோஹிணி, அடி துரோகி என்று வெறி குரல் ஒன்று கிளம்பியது. ரோஹிணியும் இளங்கோவும் திகைப்போடு திரும்ப அரண்மனை நெருப்பு சூழாத பகுதியில் வளைத்து கொள்ளப்பட்ட பாண்டிய படைகளுக்கு இடையே காசிபன் நின்று கொண்டிருந்தான். காசிபனை கண்ட ரோஹிணியின் கண்கள் கோப வெறி கொண்ட புலி கண்களாக மாறின. அதற்கு முன்பெல்லாம் இளங்கோவுக்கு எதிராக அப்படி மாறிய விழிகள் இப்போது அவள் தம்பியிடமே செந்தீ உமிழ்ந்தன. அடப்பாவி, இன்னுமா நீ உயிரோடு இருக்கிறாய் என்று சீறினாள் ரோஹிணி. பின்னர் அதே விழிகள் இளங்கோவின் முகத்தை நோக்கி திரும்பியவுடன் அவற்றில் நிலவின் குளுமை ததும்பியது. தன் ஆவல் தீர இளங்கோவை பார்த்துவிட்டு வெடுக்கென்று அவன் பிடியிலிருந்து தன் கரத்தை உதறினாள் ரோஹிணி. மதில் மீதிருந்து மறைந்தாள். மதிலின் விளிம்பிலிருந்து தாவி குதித்தவள் கீழே கீழே போய்க் கொண்டிருந்தாள். நெருப்பு திவலைகள் மேலே மேலே எழும்பிக் கொண்டிருந்தன. யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. ரோஹிணி என்று அலறிக்கொண்டு அவளோடு பாய துடித்த இளங்கோவை கட்டி பிடித்து நிறுத்தினார் வல்லவரையர். இளங்கோ திமிரினான். ஆனால் வல்லவரையரின் இரும்பு பிடியிலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை. அவரிடம் கெஞ்சி மன்றாடி பதறினான். ஆனால் பயனில்லை. இதற்குள் ஒருபுறம் வேள்வி தீ போன்ற நெருப்பு வானுயர ஓங்கி வளர்ந்த வண்ணமாகவே இருந்தது. அதே சமயம் வானத்திலும் பல திசைகளில் இருந்தும் சூழ்கொண்ட மேகங்கள் வந்து குவிந்து கொண்டிருந்தன. எங்கே ரோஹிணி? எங்கும் காணவில்லையே. நீராக உருகி போய் நெடுங்காற்றில் நெட்டுயிர்ந்து விட்டாளா? நீக்கமர நெருப்பில் நிறைந்து விட்டாளா? மின்வெட்டும் நேரத்தில் ஏதேதோ நிகழ்ந்தன. திகைத்து போய் நின்றுவிட்ட பெரிய வேளாருக்கும் ராஜேந்திரருக்கும் இடையில் அகப்பட்டு தவித்தாள் அருள்மொழி. துடியாய் துடித்து கொண்டே, சக்கரவர்த்திகளே, பேசாது நின்று கொண்டிருக்கிறீர்களே என்று கதறினாள். ஆனால் ராஜேந்திரர் தாம் நின்று கொண்டிருந்தாரே தவிர அவரது விழிகள் நெருப்புக்குள் ஊடுருவி தொலைத்தன. பிறகு காவலர்கள் பக்கம் திரும்பின. கீழே நெருப்பு சூழலில் புகை கூட்டத்துக்கு இடையில் முதலில் ஒன்றும் தெரியவில்லை. காவலர்கள் தங்களது உயிரை மறந்து குதித்து தேடி அலைந்தனர். அருள்மொழி தனது சுய நினைவை இழக்கத் தொடங்கினாள். அப்போது ரோஹிணி குதித்த இடத்திலிருந்து ஏதோ சலனம் கேட்குது. யாரோ ஒருவன் தீப்பற்றிய உடைகளோடும் கருகிய உடலோடும் ரோஹிணியின் மெல்லுடலை சுமந்து கொண்டு தீக்குள்ளிருந்து வெளிப்பட்டான். நெருப்புக்காக அவன் சிறிதும் அஞ்சவில்லை. நேரே ரோஹிணியை சுமந்து கொண்டு கோட்டை சுவர் மீது ஓடோடி வந்தான். இளங்கோவின் காலடியில் கிடத்திவிட்டு இளங்கோ என்று தழுதழுத்த குரலில் அழைத்தான். இளங்கோவின் நெற்றி புருவங்கள் சுருங்கின. விழிகளில் தேங்கியிருந்த கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. யாரது? வீரமல்லனா? இளங்கோ தீயில் குதித்து எழுந்து ரோகணத்து இளவரசி புதுப்பிறவி எடுத்து விட்டார். நடந்த தவறுகளுக்கு இவர் காரணமல்ல. என்னை நீ மன்னிக்க வேண்டாம். இவரை மன்னித்து ஏற்றுக்கொள். இவர் பிழைத்து விடுவார். பிறகு தட்டு தடுமாறி சென்று ராஜேந்திரரின் கால்களை பற்றி கொண்டு மூர்ச்சையுற்று விழுந்தான் வீரமல்லன். இதற்குள் அருள்மொழி ஓடோடி வந்து ரோஹிணியை தன் மடியில் கிடத்தி கொண்டாள். இளங்கோவும் அருகில் அமர்ந்து ரோஹிணியின் கண்களையே உற்று நோக்கினான். அருள்மொழியும் இளங்கோவும் ஒரே குரலில் ரோஹிணி ரோஹிணி என்று கதறினார்கள். ராஜேந்திரர் அருகில் வந்து நின்று ரோஹிணியை கவனிக்க அவரது இதழ்களில் நம்பிக்கை நிறைந்த புன்னகை கீற்றொன்று இழையோடியது. இளங்கோ, எனக்கு அருள்மொழியும் ரோஹிணியும் ஒன்றுதான். இருவருமே என் புதல்விகள். விரைவில் கொடும்பாளூரில் புது மாளிகைகள் எழுப்பிவிடுவோம். அப்போது இருவருமே உன்னோடு ஒன்றாக இங்கே குடிபுகுவார்கள் என்றார். குற்றுயிராக கிடந்த ரோஹிணிக்கு சக்கரவர்த்திகளின் இந்த சொற்கள் புத்துயிர் கொடுத்தன போலும். மெல்ல தன் விழிகளை திறந்தாள். மகளே, உன் தம்பி காசிபனும் விடுதலை பெறுவான். கவலைப்படாதே. ரோஹிணியின் விழிகள் இளங்கோவையும் அருள்மொழியையும் மாறி மாறி பார்த்தன. துடி துடிக்கும் இதயத்தோடு இளங்கோ ரோஹிணி என்று மெல்ல அழைத்தான். அருள்மொழியோ ரோஹிணியின் முகத்தோடு முகம் தோய வைத்து கொண்டு, ரோஹிணி, நாம் இருவருமே இளவரசரின் இரு கண்களாவோம் என்று தழுதழுக்க கூறினாள். அவர்களுடைய ஆனந்த கண்ணீர் ரோஹிணியின் முகத்தில் ஒன்று கூடியது. தனது வேதனைகள் அனைத்தையும் மறந்து மெல்ல சிரித்தாள். வானமும் தனது ஆனந்த பெருக்கை வெளியிடுவது போல அமுத தாரையை பொழிய தொடங்கியது. முடிவுரை. கடாரம் கொண்டோன். ஓயாது ஒழியாது நிற்காது நிலையாது ஓடிக்கொண்டே இருக்கும் கால வெள்ளம் பெருக்கின் ஒரே ஒரு அணித்துளி. அதற்கு பெயர் ஓராண்டு. அது உருண்டோடி பெரு வெள்ளத்துடன் கலந்தது. அந்த சிறு துளிக்குள்ளேதான் எத்துணை எத்துணை பேரலைகள், மாற்றங்கள், திருப்பங்கள், போராட்டங்கள். கடல் சூழ்ந்த கடாரத்தில் மாபெரும் கொந்தளிப்பு. களம் ஏறி களம் நோக்கி சென்று விட்டான் காளை. காத்திருந்தனர் கன்னியர். ஆத்தி மாலைகளோடு காத்திருந்தனர். வழி பார்த்திருந்தனர். விழி பூத்திருந்தனர். ஆத்தி மலர் வாடவில்லை. அலைக்கடலோ ஓயவில்லை.
காற்றே, நீ கடாரத்திலிருந்து செய்தி கொண்டு வர மாட்டாயா? வெள்ளி முரசம் விம்மியது, வெண் சங்கம் பொங்கியது. கடாரத்தின் காற்று கன்னித் தமிழரின் கலன்களை களி நடனம் புரியச் செய்தது. அலைகடல் ஏன் இப்படி ஆர்ப்பரித்து எழுகின்றது? தமிழ் மக்களது வீரத்தின் எல்லையை அது கண்டுவிட்டதா? கடாரத்திலிருந்து வெற்றியுடன் திரும்பும் கலன்களை சுமந்து வருகிறோம் என்ற ஆனந்தமா அதற்கு? கங்கை கொண்ட மாமன்னரின் திருமுடிக்கு கடாரம் என்ற மற்றொரு மணமலரையும் கொய்து கொண்டு வந்திருந்தான் தென்னவன் இளங்கோ. அத்துடன் அவன் நிற்கவில்லை. வழியிலிருந்த மானக்கவரம் தீவுகளிலும் வெற்றி புலிக்கொடி நாட்டி வந்தான், புகழ் ஈட்டி வந்தான். கலங்கள் கரை சேர்ந்தன. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் மணலை எண்ணிவிடலாம், மனிதர்களை எண்ணிவிட முடியாது. கரையோரத்தில் அரச குடும்பத்திற்காக ஒரே ஒரு கூடாரம் மட்டிலும் கூட்டத்துக்கு இடையிலே தலை தூக்கி நின்றது. களத்திலிருந்து இறங்கியவுடன் ஓடோடி கரைக்கு வந்தான் இளங்கோ. மாமன்னர், பெரிய வேளார், வல்லவரையர் இவர்களது அடிகளில் முடி வைத்து வணங்கி நின்றான். மாமன்னர் அவனை தழுவியவாறு அவன் காதருகில் ஏதோ கூறவே அவன் கண்கள் கூடாரத்தின் பக்கம் திரும்பின. கூடாரத்துக்குள் அவன் நுழைந்தவுடன் அங்கே இரு பொற்சிலைகள் தங்களது மென் தளிர் கரங்களில் ஆத்தி மாலைகளோடு நின்று கொண்டிருந்தன. அவற்றை கண்டவுடன் இளங்கோவும் சிலையானான். அவனது நினைவு திரும்புவதற்குள் அவன் கழுத்தில் மாலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தன. இருபுறம் இருவர் நாணத்தோடு தலைகுனிந்து நின்றனர். இளங்கோ இளமுருகனை போல வெற்றி பெருமிதத்தோடு அவர்களை அன்போடு தழுவிக்கொண்டான். ஆத்தி மாலைகள் போதாது என்று முத்து மாலைகள் தொடுக்கத் தொடங்கினர் இருவரும். கருநீல கடலில் விளைந்த நன் முத்துக்கள் அல்ல அவை, அவற்றை விட உயர்ந்தவை கண்ணீர் முத்துக்கள். இளங்கோவுக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அருள்மொழி மெல்ல அவனை ஏறிட்டு நோக்கி, எந்த நேரமும் ரோஹிணிக்கு உங்கள் நினைவுதான் என்றாள். உனக்கு என்று புன்னகையோடு கேட்டான் இளங்கோ. நங்கையார் நாணி தலை கவிழ்ந்தாள். ரோஹிணி தன் முகத்தை உயர்த்தினாள். தமக்கையார் நான் எழுந்து நடமாடும் வரையில் எப்போதும் என் அருகிலேயே இருந்தார்கள். அவர்கள் அருகிலிருந்த போதெல்லாம் நீங்களும் எங்களுக்கு மத்தியிலேயே இருந்தீர்கள். இப்போது இருப்பதைப் போலவே இருந்தீர்கள். இளங்கோ சிரித்தான். கடாரத்து காடுகளில் நான் போரிடும் போதெல்லாம் என் இரு தோள்களுக்கும் வலிமை தந்தவர்கள் நீங்கள்தாம் என்றான். அவனது சிரித்த முகத்தை கண்ணிமையாது கண்டு பெருமிதம் கொண்டனர் பெண்கள். கூடாரத்துக்கு வெளியே ஒரே குதூகலம். மக்கள் எழுப்பிய வாழ்த்தொலி வான் முகட்டுக்கே உயர்ந்து விட்டது. கடாரம் கொண்ட மாமன்னர் வாழ்க வாழ்க, அதை வென்று வந்த கொடும்பாளூர் கோமகன் வாழ்க வாழ்க. பட்டொளி வீசி பறந்த கொடிகளில் பொறிக்கப்பட்டிருந்த வேங்கைகளின் கூட்டம் உயிர் பெற்று வீர கர்ஜனை செய்வது போன்றிருந்தது மக்களது மகிழ்ச்சி ஆரவாரம். அலைக்கடல் நடுவுட் பல களம் செலுத்தி மாநக்கவர பொழில் மாநக்க வாரமும் தொடுகடற் காவர் கடுமுரட்கடாரமும் மாபெரும் தண்டார் கொண்டார் கோப்பரகேசரி. தென்னவன் இளங்கோ இனிதே நிறைவடைந்தது.